நீங்க பேசுங்க. இல்ல வீடு சொல்லுங்க. ஓகே சரி ஓகே சொல்லுங்க. இல்ல தப்பு இல்ல தப்பு என்ன சொல்றது தப்பு என்ன இதுக்கு முன்னாடியே வந்து அவர் என்ன பண்ணாருன்னா உங்க பேர் அவர் என்ன பண்ணாரு கேளுங்க. நீங்க அதை சொல்லுங்க. அதை வந்து என் பேர் கணேஷ்லால். நான் பாப்பனங்காலத்தில் இருக்கிறேன். என் பொண்ணு விருப்பப்படுச்சுன்னு சொல்லி போட்டு லூலு மாரில் மதியம் 2:15 மணிக்கு இப்போ சிக்கன் வாங்குறேன். சிக்கன் வாங்கிட்டு நேரம் வீடு வந்து பாப்பனங்கால நியர்பைனால இமீடியட்டாக வந்தேன். இமீடியட்டாக வந்து வாஷ் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக ஸ்மெல் வந்து சரி 1 hour வாஷ் பண்ணலாம் அப்படிங்கும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக 2 டைம் வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ணி அந்த ஸ்மெல்லு போகலை. உடனே நான் பேக் பண்ணிவிட்டு நேராக லூலு மாலோட சூப்பர் மார்க்கெட் உள்ளே போயிட்டேன். அந்த சூப்பர்வைசரை அட்டன் பண்ணேன். அவங்க வந்தாங்க. வந்துட்டு என்ன கொயரின்னு கேட்டாங்க. கேட்டப்போ இந்த மாதிரி சிக்கன் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போனேன், 1/2 hour தான் ஆகுது, இந்த மாதிரி ஸ்பாயில் இருக்குன்னு சொன்னேன். சொன்னப்போ அவங்க வந்துட்டு இல்லை ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி போட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சூப்பர்வைசர் சொல்லிட்டாரு. அடுத்து அந்த சிக்கனோட டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசர் வந்தார். வந்துட்டு நீங்கள் பாருங்கள் ஸ்மெல் அடிக்கிறாங்க. இல்லை ஸ்மெல் இல்லை, நல்லா தான் இருக்குது, நீங்கள் வேணால் உள்ளே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ஹபீபுங்கிறவர் வந்து சொன்னார். நான் சொன்னேன், ஹபீப் இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது, நீங்கள் வந்து ஸ்மெல் இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது என்ன அப்படின்னு. அவர் இன்னொருத்தர் வந்தார். அவரே சொல்கிறார் சிக்கன் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. என்னோட பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி இவ்வளோ ஸ்பாயில் ஆன சிக்கன் வந்து கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, இதுதான் பாயிண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி காலையில் 9 மணிக்கு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கு. நான் வாங்கிட்டு போனால் 2 மணி. இன் பிட்வீன் கேப்பில் எத்தனை பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க, அவங்களோட உடல்நிலை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இதுதான் மெயின் பாயிண்ட். இது வந்து நான் வந்து ரீஃபண்ட் பண்ணியோ இல்லை அவங்கள ஒரு இது பண்ணுறதோ ரிட்டர்ன் பண்ணுறதோ கிடையாது. இது பப்ளிக்கோட சேஃப்டிக்காக தான், கன்சூமரோட சேஃப்டிக்காக தான் இது அவேர்னஸ் பண்ணுறது. இதுக்காக வந்து ஃபுட் சேஃப்டிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து அவங்களோட சூப்பர்வைசர் வந்து ஒரு 5 பேர் சேர்ந்துட்டு வந்து என்னை வந்து தனியாக கூப்பிட்டு நீங்கள் வந்து இதை இஷ்யூ பண்ணாதீங்க, மேலே வாங்க தனியாக கூப்பிட்டு பேசிக்கலாம். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் தனியாக கூப்பிட்டு அவங்ககிட்ட என்ன போய் பேரம் பேசுறதுக்கு, இது என்னோட ஹாபி கிடையாது. இது வந்து என்னோட கன்சூமர், நான் வந்து என்னோட ரைட்ஸ்க்காக தான் நான் இது பண்ணுறேன் நான்.